சபையில வெளிப்பாடு இருக்கிறதா? வெளிப்பாடுனா என்ன? ஒரு வேத பகுதி இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த வேத பகுதியில நம்ம அப்படியே படிக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் புரியும், ஒரு அர்த்தம் நமக்கு புரியும். அது நீங்க படிக்கும் பொழுது சாதாரணமா ஒரு அர்த்தம் உங்களுக்கு ஒண்ணு கிடைக்குது பாத்தீங்களா? அதற்கு பேரு லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா லத்தீன மொழியில லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வேத பகுதியில ஆவில நிரப்பப்பட்டு ஜெபத்துல காத்திருந்து நீங்கள் படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்வீங்க பாத்தீங்களா? அதற்கு ரேமா அப்படின்னு சொல்லுவாங்க. சமைக்கும் பொழுது அரிசி நம்ம எடுக்கிறோம். அரிசி அப்படியே நம்ம சாப்பிடலாமா? சாப்பிடவே முடியாதுன்னு இல்ல, சாப்பிடலாம், ஒன்னும் ஆகாது, சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காது? அப்படியே சாப்பிடும்படிக்கு அது படைக்கப்படல. ஆனா அந்த அரிசியை நீங்க வேக வைத்து சாப்பாடா மாற்றி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது சாப்பிட முடியுமா? அதுதான் வித்தியாசம். சமைக்காத அரிசி லோகோஸ் மாதிரி. நீங்க நல்லா சமைச்சு கொஞ்ச நேரம் காத்திருந்து அதுக்கப்புறம் எடுத்து நீங்க போட்டு சாப்பிடுறீங்க பாத்தீங்களா? அதற்கு பேர் தான் ரேமா. இந்த ரேமா வார்த்தைகள் தான் வெளிப்பாடுன்னு வார்த்தைகள்.